நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சொல்லப்போனால் பாகிஸ்தானை விட இந்தியாவோடு நெருக்கமாக ஈரான் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு வேணா பாகிஸ்தான் வந்து நாங்கள் தான் இன்னைக்கு மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு வரலாம். அது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ப்ராக்சி தான் பாகிஸ்தான். நம்ம ப்ராக்சி இல்லை. இப்போ ஏன் பாகிஸ்தான் பிரதமர் சொன்ன இது கூட காப்பி பேஸ்ட்னு சொன்னாங்க. அது வந்து பாகிஸ்தான் பிரதமருக்கு அனுப்பிச்சு எக்ஸ் பக்கத்தில் போடுறா அப்படின்னு சொன்னோன்னே ஃபார்வர்ட் மெசேஜ் அழிக்காம அப்படி தூக்கி போட்டாங்க. எச்சரிக்கைகள்லாம் விடுத்தார்லே ட்ரம்ப், ஹார்மோஸை உடனடியாக திறக்கணும் அப்படின்லாம் எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார்லே அந்த நேரத்தில். நீங்கள் போய் திறக்க வேண்டியதானே? என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் பவர், ஹார்மோஸை போய் திறக்க வேண்டியதானே? பிரான்ஸுடைய அதிபராக இருக்கின்ற மேக்ரானே இந்த கேள்வியை கேட்டார், ஏன் ட்ரம்பை போய் திறக்க வேண்டியதானே? இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கடல்ல தண்ணியை சுத்தப்படுத்துறாங்க. இந்த கதிர் இயக்கம் கடல்ல கலந்துச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி கிடையாது. இப்போ இந்த அரபு நாடுகள் முடிஞ்சிடும், கற்காலத்துக்கு தான் போகணும். அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஈரான் தெளிவான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. நாங்கள் அரபு நாடுகளோட சண்டை இல்லை, அரபு நாடு சிவிலியன்ஸை நாங்கள் தாக்கல, அரபு நாடுகளுடைய மருத்துவமனையோ பள்ளிக்கூடங்களையோ தாக்கல, தளவாடங்களை தாக்கணும். நாங்கள் போர் நிறுத்தம் ஓகே தான், நாங்கள் நிறுத்திட்டோம். ஆனால் எங்களுடைய விரல் வந்து ட்ரிகரில் தான் இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை, குறிப்பாக ட்ரம்பை நம்ப தயாராக இல்லை, நெதன்யாகுவை நம்ப தயாராக இல்லை. ஆனால் உலகத்திற்காக ஹார்மோஸை திறக்க வேண்டும் என்பதற்காக இந்த போரினால் எங்களுடைய நேச நாடுகளும் பாதிக்குது, எங்கள் நேச நாடுகள் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக நாங்கள் போர் நிறுத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். பொதுவாகவே உலகத்தில் அச்சுறுத்தல், போர் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தல். யாரும் போரை தானாக விரும்பி ஏற்பதில்லை இல்லையா, ஒரு அச்சுறுத்தல். இப்போ நடக்கக்கூடிய போர், கடந்த 2 மாதமாக நடக்கக்கூடிய போர், அதனால் நாமளும் சேர்ந்து பாதிக்கப்பட்டோம். எரிவாயு இதில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, பல்வேறு உணவகங்கள் மூடக்கூடிய நிலைமை வரைக்கும் இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த ஈரான் போர், அமெரிக்காவோட ஆதரவு. இந்த போர் திடீர்னு நேற்று அறிவிப்பு, நள்ளிரவு போர் முடிஞ்சது அப்படின்னு. இது வழக்கம் போல் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பார், நான் தான் நிப்பாட்டினேன், நான் தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் முடிவு கொண்டு வந்தேன், ஒவ்வொரு நாட்டு பிரச்சனை சொல்லுவார். அது மாதிரி ஒன்று இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தப்ப போர் நிறுத்தம் அப்படின்ட்டாங்க. ஆனால் திருப்பி இன்றைக்கு வந்து வரக்கூடிய செய்தி, ஈரான் வந்து மீண்டும் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடுது அப்படின்ட்டு. அப்போ மீண்டும் இந்த போர் ஆரம்பிக்க போதா? முதல்ல இந்த போர் முடிவுக்கான இனிஷியேட் பண்ணது யார்? அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் அறிவித்தது எப்படி? அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிரச்சனை? அதாவது நீங்கள் ரொம்ப அழகான அந்த கேள்வியை கேட்டீங்க. இந்த போர் நிறுத்தத்தை இனிஷியேட் பண்ணது யார்? ட்ரம்ப் வந்து ரிட்டாலியேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு 24 மணி நேரம், 48 மணி நேரம் இரவுக்குள்ள பிறக்கும் ஈரானுடைய கலாச்சாரமே அழிந்துவிடும், 48 மணி நேரத்தில் ஈரான் முழுமையாக மூழ்கடிக்கப்படும். ஏற்கனவே நாங்கள் 80% புதிய இவர்கள் வந்து வருவாங்க, புதிய கலாச்சாரம், புதிய வருவார்கள், 80% அவங்களுடைய கப்பற்படையை அழித்து விட்டோம் எல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ ஒரு 40 நாட்கள் நடந்த யுத்தம், இது 1 நாள் 2 நாள் எல்லாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இந்த போரை ஈரான் முன்னெடுக்கல, ஈரான் டிஃபென்சிவாக தான் அவர்களால் இந்த போர் திணிக்கப்பட்டது. அப்போ இந்த போர் ஏன் நிறுத்தம் வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம், உலகமும் பாதிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோஸ் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹார்மோஸுங்கிற வளைகுடா, இந்த வழியாகத்தான் எல்லா கப்பல்களும் வந்தாகணும். வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருகின்ற கப்பல்கள் இந்த வழியாக தான், குறிப்பாக ரெண்டு வழித்தடம் தான், ஒன்று ஹார்மோஸ், இன்னொன்று செங்கடல். ஹார்மோஸ் வந்து முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அது வந்து பரசியன் வளைகுடா. எச்சரிக்கைகள்லாம் விடுத்தார்லே ட்ரம்ப், ஹார்மோஸை உடனடியாக திறக்கணும் அப்படின்லாம் எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார்லே அந்த நேரத்தில். நீங்கள் போய் திறக்க வேண்டியதானே? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் பவர், ஹார்மோஸை போய் திறக்க வேண்டியதானே? பிரான்ஸுடைய இப்போ அதிபராக இருக்கின்ற மேக்ரானே இந்த கேள்வியை கேட்டார், ஏன் ட்ரம்பை போய் திறக்க வேண்டியதானே? யார் உங்களை வந்து மூடி வச்சுருக்காங்க? அப்போ திறக்க முடியல. அப்போ ஹார்மோஸ் என்பது ஒரு முக்கியமான அந்த பெண்ட், அது அந்த கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியமான ஒரு துறைமுகம். அதே மாதிரி தான் செங்கடல், அங்கே ஏற்கனவே வந்து ஏமானுடைய ஹவுதிக்கள் வந்து முழுக்க அவங்க இருக்காங்க. இப்போ 2 பக்கமும் அடைப்பட்டதுனால இன்றைக்கி உலகம் தத்தளிச்சு போச்சு. ஏன்னா 2 பக்கமே போக முடியல, ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில கனெக்ஷனே இல்லை. இப்போ இந்த போர் நிறுத்தத்தை யார் இனிஷியேட் பண்ணாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா பல தடவை வந்து நிறுத்திடு, உன்னோட எதுவும் சண்டை இல்லை, வேணாம் அப்படின்னு சொன்னதை ஈரான் காது கொடுத்து கேட்கல. ஈரான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் 200 வருட கலாச்சாரம் மிகுந்த நாடு, நாங்கள் 7000 வருட கலாச்சாரம் மிகுந்த நாடு. ஸோ
எங்களுடைய கலாச்சாரம் ரொம்ப பெருசு, நீங்கள் எங்களோட சண்டைக்கு வந்துட்டீங்க. ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவருடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்சி சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீங்க ஆனால் உங்களால் முடிச்சு வைக்க முடியாது. அது இன்னைக்கு நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை சொன்னார். போர் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்சி என்ன சொன்ன விஷயம் இதுதான். அமெரிக்கா வேண்டுமானால் போரை ஆரம்பித்து வைக்கலாம், அமெரிக்கா போரை நிறுத்த முடியாது. அது இன்னைக்கு நிறுவனமாக இருக்கிறது. இவங்க முடியல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர, இப்போ 40 நாளுக்கு அப்புறம் பல்வேறு சங்கடங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வரைக்கும் சாப்பாடுக்கு பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை, இவ்வளவு விலை உச்சம், பெட்ரோல் பங்க்ல ஃபுல்லா கூட்டம், கேஸ் கிடைக்கல. ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் முடிகிற வரைக்கும் இழுத்து பிடிச்சிருவாங்க. ஏப்ரல் 29 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 30 என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த போர் நடந்தது அதான் உண்மையான நிலவரம். பல நாடுகள் எமர்ஜென்சி அறிவிச்சாங்க. பிலிப்பைன்ஸ் எமர்ஜென்சி அறிவிச்சாங்க, பாகிஸ்தானில் எமர்ஜென்சி, குவைத்திலேயே வந்து இரவு 12லேருந்து காலை 6 மணி வரைக்கும் எமர்ஜென்சி. அப்போ இப்படி எல்லா நாடுகளும் தத்தளிக்கின்ற ஒரு சூழல் தான். அப்போ ஹார்மோஸ் துறக்கப்படவில்லை என்றால் உலகம் இன்னைக்கு பிரச்சனை. இறுதியாக ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்கள் உங்களுடைய துறக்கலைன்னா நாங்கள் உங்கள் அணுமின் நிலையத்தை தாக்குவோம். முக்கியமானது அந்த புஷ்கர்ங்கிற பேரில் இருக்கின்ற அணுமின் நிலையம். அந்த புஷ்கர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி உலகம் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் எல்லா நாட்டுக்கும் அதை பற்றி டிஸ்பிளே கொடுத்தாங்க. தாக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அஃப்கோர்ஸ் அங்கே யுரேனியம் செறிவூட்டப்படுகிறது, மாற்றம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அது அணுமின் நிலையம் தான். ஒரு மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்றால் 5லிருந்து 10 விழுக்காடு யுரேனியம் செறிவூட்டப்பட்டால் தான் அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை வைத்து தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதுவே 80 விழுக்காடாக மாறிச்சுன்னா அணுகுண்டு தயாரிப்பாங்க. இது ஒரு பேசிக்காக கெமிஸ்ட்ரி படிக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே அணு இருக்கா? இருக்குது. நியூக்ளியர் இது இருக்கா? இருக்குது. அங்கே ஒருவேளை இவங்க வந்து குண்டு போட்டாங்கன்னா, இல்லை அணு ஆயுதம் தாக்குதல் நடத்தினாங்கன்னா, ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும்? கண்டிப்பாக அணுக்கசிவு ஏற்படும், அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த இடத்துல தான் ஈரானை நான் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன். என்னன்னா, ப்ரோஆக்டிவாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இருக்கின்ற அந்த புஷ்கர் அணுமின் சக்தி நிலையம் ஈரானுக்கு உள்ளே இல்லை, அந்த பெர்ஷியன் வளைகுடாவில் வளைகுடா நாடுகள் தொடர்புடைய இடத்துல வச்சிருக்காங்க. அடிச்சா கத்தாருக்கு போகும், அடிச்சா என் கண்ணு ஒரு கண்ணு போனா உன் கண்ணு 2 கண்ணு, பக்கத்துல துபாய் போகும், கத்தார் போகும், எல்லாம் போகும். இன்னொன்று இருக்கு, ஒரு விஷயத்த சொல்றேன். வளைகுடா நாடுகள் நிலத்தடி நீர் கிடையாது, நம்ம இந்தியா மாதிரி இல்லை. கடல் நீரை சுத்தப்படுத்தி குடிக்கின்ற வேலையை தான் செய்கிறாங்க. அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான இந்த நீரை சுத்தப்படுத்துகின்ற ஆலைகள் நிறைய இருக்கும். சவுதி அரேபியாவில், அரபு அமீரகத்தில் 100க்கும் மேற்பட்ட இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கடலில் தண்ணியை சுத்தப்படுத்துகிறாங்க. இந்த கதிரியக்கம் கடலில் கலந்துச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி கிடையாது. இப்போ இந்த அரபு நாடுகள் முடிஞ்சிடும், கற்காலத்துக்கு தான் போகணும். இது ஒரு சிக்கலா? ஈரானுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் ஈரானில் நிலத்தடி நீர் இருக்குது. இதை 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு அவன் அங்கே கொண்டு போய் வச்சிருக்கான். இப்போ அங்கே அடித்தா யாருக்கு வலிக்கும்? உனக்கு அடித்தா உனக்கு தாண்டா வலிக்கணும், ஏன்னா எனக்கு வலிக்கணும்னு கேட்பாங்கல்ல. அடித்தா உனக்கும் வலிக்கும். இது ஒரு சிக்கல். இப்போ இது வந்து ஒரு நிர்பந்தம் ட்ரம்புக்கு ஏற்பட்டது. வளைகுடா நாடுகள் துடிச்சு போனாங்க, அங்கே அடிச்சிடாதீங்க, அடித்தா எங்களுக்கு பாதிப்பு. இதில் 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு இஸ்லாமிய நாடான ஈரான் தாக்குறது வளைகுடா நாடான இஸ்லாமிய நாடுகளை அப்படிங்கும் பொழுது இது எந்த விதத்தில் சரின்னு ஒரு கேள்வி. இல்லை சார், இது நீண்ட காலமாக ஒரு பல நூற்றாண்டுகளாக ரமலான் நோன்பு அப்போ பல நூற்றாண்டுகளாக எந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல இருக்குன்னா, இது நீங்கள் பார்த்தா தெரியும். 1920 காலகட்டங்களில் அந்த பகுதியை காலனி நாடாக வைத்திருந்தது இங்கிலாந்து. இந்த வரலாறு தெரியணும். அது 20லேருந்து 47 வரைக்கும் சவுதி அரேபியா அந்த பகுதி முழுவதும் பிரிட்டனுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இதே இருக்கின்ற சிரியா, லெபனான் பிரான்ஸுடைய கண்ட்ரோலில் இருந்தது. காலனி ஆதிக்கம் இருந்தது. அதாவது ஒட்டமன் பேரரசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு 630 வருட ஒட்டமன் பேரரசு, அந்த ஒட்டமன் கலீஃபகம் சொல்லக்கூடிய உதுமானிய கலீஃபகம் வீழ்ச்சிக்கு அப்புறம் இருந்தது. இந்த காலகட்டங்களில் என்ன செஞ்சாங்கன்னா, ஐரோப்பிய உடைய அந்த அரசியல், அவர்கள் எப்பொழுதுமே டிவைட் அண்ட் ரூல் தானே, இந்தியாவில் பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. இந்த சன்னி ஷியா பிரச்சனையை பெருசாக்கினாங்க. அடிப்படையில் ஈரான் வந்து ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள், கத்தார் போன்ற நாடுகள் இருப்பவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர். இதில் ஒரு சின்ன கான்ஸ்பிரசி தான். கடவுள் நம்பிக்கை, யாரை கும்பிடுறது எல்லாமே ஒன்று தான். ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு நுணுக்கமான இங்கே வடகலை தென்கலை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் உனக்கு எப்பொழுதுமே ஆபத்து. அப்பொழுது தான் இந்த எண்ணெயை கண்டுபிடிச்சாங்க. எண்ணெய் வளம் தெரிகிறது. அராம்கோல எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் வந்து அமெரிக்கர்கள் போய் எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க.
அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் உங்களுக்கு அச்சுறுத்தல், நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அப்போ வளைகுடா நாடுகளில் நாங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு இடம் கொடுங்க, எங்களுடைய பேஸை நாங்கள் வைக்கிறோம். இது நம்பியது அரபு நாடுகள். அரபு நாடுகள் நம்புனாங்க, இடம் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, ஆயுதங்களை வாங்கினாங்க. அமெரிக்கர்கள் போய் கத்தாரில் எல்லாம் 10,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க இன்றைக்கும், எல்லா இடங்களையும் பேச வச்சாங்க. என்னன்னா, அரபு நாடுகளை பாதுகாப்பதற்கு, ஈரானிடமிருந்து அச்சுறுத்தலை தவிர்ப்பதுக்காக அங்கே இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி அரபு நாடுகள் உணர்ந்துட்டாங்க, ஐயா நம்மளை பாதுகாக்க இவன் இல்லை, இப்போ அவனுக்கு தேவைக்கு தான் நம்ம பயன்படுத்தியிருக்காங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இது ஒன்று. இப்போ இன்றைக்கி ஈரான் பிரச்சனை இல்லை, அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஈரான் தெளிவான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. நாங்கள் அரபு நாடுகளோட சண்டை இல்லை, அரபு நாடு சிவிலியன்ஸை நாங்கள் தாக்கலை, அரபு நாடுகளுடைய மருத்துவமனையோ பள்ளிக்கூடங்களையோ தாக்கலை, தளவாடங்களை தாக்குறோம், அமெரிக்க பேஸை தாக்குறோம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அமெரிக்காவுடைய ஆட்களை வெளியே அனுப்பிச்சிருக்க நான் தாக்கலை. சிம்பிள். நீ அவனை வெளியே அனுப்பிச்சிடு, நான் தாக்கலை. எனக்கு எதிரி அவன் தான். என்னோட எதிரியை நீ வச்சிருக்க வீட்டில், நீ என்னோட நண்பனாக இருந்துட்டு போ, இல்லை யாராக இருந்துட்டு போ, ஆனால் எனக்கு எதிரியை நீ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதனால நான் அவனை தாக்குறேன். நீ அவனை வெளியே அனுப்பிச்சிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தில் ரொம்ப க்ளீனாக ஈரான் நகர்த்தியது அமெரிக்கா எதிர்பார்க்காது. ஏன்னா அமெரிக்கா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அமெரிக்கா கண்டிப்பாக வளைகுடாவை அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அது அரபு நாடு. அமெரிக்கா ஈரானையும் ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ? 100%. ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு உலகத்தோட அந்த நாட்டோட அந்த அதிபரை கொண்டுட்டாங்க அப்படின்னா நாடு கைவசம் வரும்னு நினைச்சாங்க. ஆனால் தரைவழி தாக்குதல் இல்லாமல் நீங்கள் வெறும் நேரடியாக கொமேனியை கொண்டது மட்டுமே வச்சு இப்படி ஒரு நாடு என்னன்னா, அவங்க வந்து ஈராக்கோட ஈரானை கம்பேர் பண்ணிட்டாங்க. அதான் கேட்டேன், சதாம் ஹுசேன் பண்ண மாதிரி இங்கே பண்ணினா நாடு கண்ட்ரோல் எப்படின்னா, சதாம் ஹுசேனை நம்ம வந்து காலி பண்ணிட்டோம், ஈராக் நம்முடைய கண்ட்ரோல் வந்தது. ஆனால் ஈரான் அப்படி இல்லை. சரி, அவங்களுடைய அந்த ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கியான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னார், எங்களுடைய தலைவர்களை கொன்று விட்டால் எங்களுடைய திட்டம் மாறிவிடாது, நாங்கள் பயந்து விட மாட்டோம், தலைவர்கள் என்பவர்கள் இங்கே மட்டுமே இல்லை, இங்கே சித்தாந்தம். ஒரு கவுன்சில் 83 பேர் கொண்ட கவுன்சில் இருக்கு, அதுல 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் இருக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டா இன்னொருத்தர், யாரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார், அவர் மகனை தான். இது ரெஜிம் சேஞ்சா கிடையாது. ட்ரம்ப் சொன்ன மாதிரி இது ரெஜிம் சேஞ்ச் இல்லை, அவர் மகனை வந்தார்ல. சொல்ல போனா அயதுல்லா அலி கமேனியுடைய மகன் முஸ்தபா அலி கமேனி சுப்ரீம் லீடர், அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இறந்து போயிட்டாங்க, அவருடைய பச்சை குழந்தை இறந்து போச்சு. அவர் இன்னும் பயந்து நான் வந்து இந்த பொறுப்புக்கு வராமல் இல்லையே. ஹி இஸ் அ சுப்ரீம் லீடர். இன்னைக்கு அலி லாரிஜானி இஸ் அ பவர்ஃபுல் பர்சன். அலி லாரிஜானி அவருடைய அந்த சுப்ரீம் கவுன்சிலில் இருக்கின்ற பவர்ஃபுல் பர்சன், அவரை கொல்லப்பட்டாங்க. பிரச்சனை இல்லையே. மசூத் பெசிஸ்கியான் நேற்று சொன்னது முக்கியமானது. இந்த கடைசி யுத்தமாக புஷ்கர்ல தாக்கப்பட்டால் 1,40,00,000 பேர் வாலண்டியர்ஸா வந்து உள்ள நின்றாங்க. 1,40,00,000 ஈரானியர்கள் எங்க கையில துப்பாக்கி கொடுங்க, நாங்க சண்டைக்கு வரோம். 1,40,00,000 பேர், அதில் நானும் ஒருவன் என்று சொன்னார் பெசிஸ்கியான். இது ஈரான். இதே அமெரிக்கால என்ன நடந்துச்சு? 3000 இடத்தில் ட்ரம்புக்கு எதிராக போராட்டம் நடந்தது. அப்ப அங்க போருக்கு ஆதரவா அங்க அங்க இருக்கிற அமெரிக்கர்களே ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்களே போருக்கு. இப்போ அமெரிக்காவில் இப்போ 60 விழுக்காடு ட்ரம்புடைய அந்த இது குறைஞ்சிருக்குது. இப்போ நீங்க இந்த கேள்வியில் ஒரு கேள்விக்கு நான் பதில் கொடுக்கல. இந்த போர் நிறுத்தம் வந்தது யார் இனிஷியேட் பண்ணதுன்னு கேட்டீங்க. ட்ரம்ப் இனிஷியேட் பண்ணாரு. இப்போ ஈரான் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 2 வீக்ஸ் ஒரு அந்த சீஸ்ஃபயர். அது பாகிஸ்தானில் வச்சு நடக்க போகுது. அது பாகிஸ்தான் புரோக்கரா மீடியேட்டராங்கிறது அடுத்த ஒரு விஷயம். ஓகே, ஒன்று. ஆனால் இப்போ இந்த விஷயம் நடக்கும் பொழுதே இந்த போர் நிறுத்தம் நடக்குமா அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. அடிச்சுட்டாங்க, மறுபடியும் சண்டை நடக்குது. அஃப்கோர்ஸ் ரைட். இப்போ ஈரான் ஒரு 10 நிபந்தனை விதிச்சிருக்காங்க. நீங்க இந்த 10 நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா தான் போர் நிறுத்தம். அதில் முக்கியமானது, நீ வந்து இந்த ஹார்மோஸுடைய கண்ட்ரோல் எங்கள்கிட்ட தான் இருக்கும். இந்த கப்பல் போகுதுல ஒழுங்கா போயிட்டு இருந்தது. ஹார்மோஸ்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு கப்பல் போனா வரி 18.5 கோடி கொடுக்கணும். நானும் ஒமானும் பகிர்ந்துக்கிறோம், அவனும் பக்கத்தில் இருக்கான். இன்னைக்கு தேவையில்லாமல் ஹார்மோஸை ஒரு ஆர்கனைஸ்டு டோல்கேட்டாக மாத்தது யாரு? ட்ரம்புக்கு என்ன சார் லாபம் இந்த யுத்தத்தில்? ஒரு லாபம் இல்லை. அங்க எதுவும் ஈரான் ரொம்ப கோவப்படுறதுதான் லெபனான் தாக்குறது ஒரு அதான் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு லெபனானை தாக்குறதுக்கு ஏன் ஈரான் கோவப்படணும்? அதுதாங்க லெபனான் தாக்குறதுக்கு முக்கியமான கேள்வி. நீங்க இஸ்ரேலுடைய அந்த ஜியோகிராஃபியை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுடைய அந்த வடக்கு பக்கம் என்பது லெபனானுடைய தெற்கு பக்கம். லெபனானை ஒட்டி சிரியா, சிரியாவை ஒட்டி ஈராக், ஈராக்கை ஒட்டி ஈரான். கிட்டத்தட்ட இஸ்ரேலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஈரான் இருக்கு. இந்த லெபனானில் அதிகமாக வாழக்கூடியவர்கள்
ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள். அந்த ஷியா பிரிவை சார்ந்த ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. இந்த ஹிஸ்புல்லாவுக்கு முழுக்க முழுக்க ஃபண்ட் பண்ணுறது, துப்பாக்கி கொடுக்கறது, ஆயுதம் கொடுக்கறது எல்லாம் ஈரான். கிட்டத்தட்ட லெபனானை அவர்கள் தங்களுடைய நாட்டின் ஒரு பகுதியாக வச்சிருக்காங்க. ட்ரம்ப் தான் வெனின்சுலா வச்சுக்கணுமா, அது மாதிரி வச்சிருக்கான். அந்த பகுதியை அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். உங்களுக்கு இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் லெபனான், தெற்கு பக்கம் பாலஸ்தீனம், ஹமாஸ், காசா. அப்போ தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் உங்களுக்கு நெருக்கடி இருக்கு. இப்போ இன்னைக்கு காசாவில் எந்த சண்டையும் இல்லை, ஏன்னா அங்கே சண்டை நடக்குது, இவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஹிஸ்புல்லா பெரிய அச்சுறுத்தல். கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா என்பது ஈரானுடைய அந்த IRGCன்னு சொல்லுவாங்கல்ல, ஈரானிய ரெவல்யூஷன் காட் காப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புரட்சிகர படையுடைய பினாமிஸ், தேர் ப்ராக்சி, அப்படிதான் சொல்லலாம். ப்ராக்சி அடியாட்கள். அப்போ அவங்க இன்னைக்கு ஆயுதம் தாங்கி இருக்காங்க. அவர்கள் ஆயுதம் தாங்கி மட்டும் இல்லை, லெபனானில் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் பெரிய அச்சுறுத்தல். இந்த பக்கம் செங்கடல்ல ஹவுதி, அது ஒரு பக்கம். இப்போ என்ன போச்சுன்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர் நிறுத்தத்தில் லெபனான் இன்க்ளூட் ஆகலை, அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, லெபனான் சண்டைக்கு நாங்கள் வரல, எங்களுக்கு ஈரானோட சண்டை, ஈரானோட போர் நிறுத்தம், ஹார்மோஸை நீக்கணும், அதை விட்டுணும். அப்புறம் அதுக்கு லெபனான் மேலே என்ன காரணம்னா, இஸ்ரேலுக்கு இது நீ இந்த துணை கேள்வி கேட்கும்போது இந்த வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை நான் சொல்லணும். அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எண்ணம் என்பது கிரேட்டர் இஸ்ரேலுடைய கான்செப்டில் தான் இஸ்ரேல் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரனுடைய ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லை கோடோடு இருக்கும். நைல்ல இருந்து யூப்ரட்டிஸ் வரை அவருடைய எல்லை அப்படின்னு அவர்களுடைய வேதாகமும் சொல்லுது. இந்த பகுதியில் இஸ்ரேல் ஆட்சி செய்யணும், அப்பொழுதுதான் அது உண்மையான இஸ்ரேல் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அதில் லெபனானுடைய ஒரு பகுதி இருக்கு. இவங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு எப்பவுமே ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு யுத்தம் நடந்தால் அதில் ஏதாவது லாபம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. 1967 யுத்தம் நடந்தது, அதில் ஈரான் கலந்துக்கல. 1967 அரபு நாடுகள் எல்லாம் சண்டை போட்டாங்க. இப்போ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்கல்ல, சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தார், இவங்க எல்லாம் இஸ்ரேலோட சண்டை போட்டாங்க. அப்போ ஈரான் இவங்களோட பேச்சுவார்த்தை கிடையாது, ஈரானை எதிரியாக தான் வச்சுருந்தாங்க. சண்டை போட்டு 7 நாளில் அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு. காரணம், அமெரிக்கா உள்ளே இறங்கி அடித்து துவம்சம் பண்ணி எல்லாம் வெளியே போங்கடான்னு சொன்னோடனே இந்த இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணாங்க, சில இடங்களை பிடிச்சாங்க. இப்போ 1947 இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற 2 நாடுகள் பிரியும் போது இருந்ததில் ஒரு எல்லை, அது விரிவடைந்தது 1967. இந்த வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய மேற்கு கரையை பிடிச்சாங்க, சிரியாவில் ஒரு பகுதியை பிடிச்சாங்க. இதெல்லாம் அவர்களுடைய அந்த எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய அந்த கான்செப்ட் அடிப்படையில் பிரிக்கப்படும். இன்னைக்கு என்ன பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், அமெரிக்கா ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவு பண்ணிட்டாங்க, இவ்வளோ சண்டை நடந்துருச்சு, ஸோ குறைந்தபட்சம் எல்லையை விரிவுபடுத்துவது என்கிற வெற்றியவாது நம்ம பெறணும். ஏனென்றால் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இந்த போரில் நம் எல்லை விரிவுபடும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த போரை எப்படி பார்க்குறாங்கன்னா, நெதன்யாகு ஒரு பக்கம் சர்வதேச சமுதாயத்தில் பேசுறது வேற, தங்களுடைய மக்களுடைய ஆதரவு வேணும் இல்லை, அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்பது கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நம்முடைய எல்லையை விரிவுபடுத்துகிறோம், நாம் எல்லையை விரிவுபடுத்தினால்தான் நம்முடைய தூதர் எதிர்காலத்தில் வருவார், நம்முடைய மேசியா வருவார், இது அவருடைய ஆகம நம்பிக்கை. அதன் அடிப்படையில் லெபனான் இது பண்ணுறாங்க. 2வது, அங்கே லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை விரட்டி அடித்தா மட்டும்தான் இனி மூச்சு விட முடியும். அதனால தான் சண்டை முடியல. இன்னைக்கு அமெரிக்கா என்ன வர்றாங்க, லெபனானுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஈரான் கொடுத்த நிபந்தனைகளில் 10 நிபந்தனைகளில் ஒரு முக்கியமான நிபந்தனை, லெபனானிலும் போர் நிறுத்தம் வந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் இப்போ அதான் இன்னைக்கு பிரச்சனை. ட்ரம்ப் ஒருவேளை வெனிசுலா மாதிரி நினைச்சிட்டாரோ ஈரானை, வெனிசுலா அவரை க்ளோஸ் பண்ண உடனே கைக்கு ட்ரம்ப்புக்கு என்ன சொல்லுது, எல்லாத்தையும் அவர் எளிதாக பார்க்கக்கூடியவர் ஒன்று. 2வது, அவருக்கு இருக்கின்ற அந்த யூகோஸ்டிக் மென்டாலிட்டி. அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போதே அவருக்கு எதிராக நின்றவர் யாரு, நம்ம இந்தியா வம்சாவளியை சார்ந்த கமலா ஹாரிஸ். அவங்க ஞாபகப்படுத்துறேன், நம்ம ஊருக்காரரு. இந்த கமலா ஹாரிஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன இன்னைக்கு ஞாபகப்படுத்தணும். கமலா ஹாரிஸ் சொன்ன அந்த கமெண்ட் இன்னைக்கு திருப்பி அந்த வாஷிங்டன் போஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க. என்னன்னா, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, மிஸ்ஸஸ் கமலா ஹாரிஸ், ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் உங்க நிலைமை என்ன, இந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அவர் சிரித்து கொண்டே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் நான் வாழ்த்து சொல்வேன், அதில் மாற்றம் இல்லை, ஆனால் ட்ரம்புடைய நடவடிக்கையை பார்த்து உலகம் ஒரு நாள் சிரிக்கும். கமலா ஹாரிஸ் இந்த பதில சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு அந்த தேர்தலுக்கு மாதங்களுக்கு முன்பு, 2 வருடங்களுக்கு முன்பு, ட்ரம்ப் ஒருவேளை வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆகிவிட்டால் அவருடைய நடவடிக்கையை பார்த்து, அவருடைய கோமாளித்தனத்தை பார்த்து இந்த உலகம் சிரிக்கும்
அப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் சொன்னாங்க. இன்னைக்கு அதை எடுத்து போடுறாங்க. நடக்குதா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரம்புடைய அந்த இம்பல்சிவ் டிசார்டர் கேரக்டர் பொதுவாக வயதானவங்களுக்கு இருக்கும். அதை திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க. பைடனுக்கே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஈகோஸ்டிக், பொதுவாக வயதானவர்களுக்கு ஒரு ஈகோஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கும். நான் தான் வயதானவன், உனக்கு என்ன தெரியும், அதை நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த குணம் இது என்ன ஆச்சுன்னா திருப்பி 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 ட்ரம்புக்கு வெளிப்பட்டு இன்னைக்கு வந்து போர் நிறுத்தத்தை கூட என்ன சொன்னார், சிம்பிளாக அறிவிக்கல. அவர் ஈரான் மேலே அணுகுண்டு போகிறத 2 வாரம் தள்ளி வச்சிருக்கேன் இப்படி தான் சொன்னார். அப்போ கூட நான் தான் சுப்பீரியர், இந்த சுப்பீரியர் மென்டாலிட்டி. இப்போ இது வந்து இன்னைக்கு பாருங்க, ஈரான் கண்டிஷன் போடுது, நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது. லெபனானுக்கு நீங்கள் போர் நிறுத்தம் வரணுங்குது, இஸ்ரேலை கண்டிச்சு வைங்கங்குது. அதை விட முக்கியமாக ஹார்மோஸை ஒரு ஆர்கனைஸ்டு டோல்கேட்டாக மாற்றுவதற்கு நீங்கள் வந்து ஒப்புக்கு தான் ஆகணும். சொல்லுங்கள். இல்லை, இப்போ ஹார்மோஸை மூடினதுனால இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த கப்பல் நடுவில் 2 கப்பல் ரிலீஸ் பண்ணது, நாங்கள் திருப்பி 1 திருப்பி ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இப்போ திருப்பி இந்த ஹார்மோஸை மூடினா நமக்கு இன்னும் பாதுகாப்பு. அதாவது இதுவரை இந்த 40 நாளில் நமக்கு ஒரு 9 கப்பல்கள் வந்திருக்கு. இந்திய அரசாங்கம் அறிவிப்பு செய்து. அதுலேயே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு குழப்படி இருந்தது. ஹார்மோஸ் திறந்தாச்சு, 2 கப்பல் ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு நமக்கு தகவல் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஈரான்லேருந்து தகவல் ஹார்மோஸுக்கு நாங்கள் திறக்கல, அதெல்லாம் தப்பான கருத்து. இல்லை, என்ன காரணம்னா இவங்க ஹார்மோஸுடைய அந்த 30 கிலோமீட்டர் அகலம் தான். அதில் எல்லா பக்கத்துலையும் நீங்கள் கப்பல் வர முடியாது. அந்த ஆழமான பகுதியில் வரணும். அது கிட்டத்தட்ட அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கப்பல் வந்தாகணும். ஹார்மோஸில் சராசரியாக ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 கப்பல்கள் வரும்னு சொல்கிறாங்க. இந்த போர் நிறுத்தம் நடந்ததுக்கப்புறம், இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் 3 கப்பல்கள் 4 கப்பல்கள் வந்தது. அதனால் நம்ம இந்திய கப்பல் வர்றதே 1 2 இப்படி தான் வந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து அதை மூடிட்டு அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக நாங்கள் செய்ய போகிறதுனால அதை வந்து நாங்கள் முதலில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா, எங்கள் நட்பு நாடுகளுடைய கப்பல்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் இந்தியாவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நாங்கள் இந்தியாவை எப்பொழுதும் பிரித்து பார்க்கவில்லை. இந்தியாவுடைய கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் ஒன்று தான். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை எங்கள் பன்முகத்தன்மை ஒன்று தான். அஃப்கோர்ஸ் ஏன்னா ஈரானில் வந்து பல மொழிகள் பேசக்கூடிய, நீங்கள் பெர்ஷியன் மட்டும் இல்லை, குர்தீசின மக்கள் இருக்காங்க, பல்வேறு மொழி குடும்பங்கள் இருக்காங்க, அதே மாதிரி பல்வேறு மதம் சார்ந்தவர்கள் இருக்காங்க, நம்பிக்கையுடையவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கும் இந்தியாவுக்கும் எப்பொழுதுமே நாங்கள் உறவோடு தான் இருக்க நினைக்கிறோம். அங்கிருந்து எங்களுக்கு உணவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் நாங்கள் இந்தியாவோடு எப்பொழுதும் முரண்பட போவதில்லைன்னு தான் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த சிக்கல் இல்லாமல் இருக்குது. சொல்லப்போனால் பாகிஸ்தானை விட இந்தியாவோடு நெருக்கமாக ஈரான் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு வேணால் பாகிஸ்தான் வந்து நாங்கள் தான் இன்னைக்கு மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு வரலாம். அது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ப்ராக்சி தான் பாகிஸ்தான், நம்ம ப்ராக்சி இல்லை. இப்போ கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அவங்க சல்மான் இது சொன்ன ஒரு கருத்து பெரிய ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ ஏன் பாகிஸ்தான் பிரதமர் சொன்ன இது கூட காப்பி பேஸ்ட்னு சொன்னாங்க. அது வந்து பாகிஸ்தான் பிரதமருக்கு அனுப்பிச்சு எக்ஸ் பக்கத்தில் போடுறான் அப்படின்னு சொன்னோன்னே ஃபார்வர்டு மெசேஜை அழிக்காமல் அப்படி தூக்கி போட்டானுங்க. இது அட்மின் பிரச்சனைன்னாங்க, அது வேற பிரச்சனை. ஸோ இது மாதிரி நடக்குது. மொத்தத்தில் போர் நிறுத்தம் முழுக்க வந்து விட்டது. ஆனாலும் பயம் நமக்கு இருக்குது. ஒரு விஷயம் நேற்று தான் அந்த ஐஆர்ஜிசியுடைய ஸ்போக்ஸ்மேன் சொன்னார். அதை ஞாபகப்படுத்தணும்னா, போர் நிறுத்தம் வந்தது உண்மைதான், ஆனால் எங்களுடைய விரல்கள் துப்பாக்கியின் ட்ரிகரிலிருந்து எடுக்கவில்லைன்னு சொன்னார். எப்படிப்பட்ட வருதுங்க? எப்படி வருது? நாங்கள் போர் நிறுத்தம் ஓகே தான், நாங்கள் நிறுத்திட்டோம், ஆனால் எங்களுடைய விரல் வந்து ட்ரிகரில் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை, குறிப்பாக ட்ரம்பை நாங்கள் நம்ப தயாராக இல்லை, நெதன்யாகுவை நம்ப தயாராக இல்லை. ஆனால் உலகத்திற்காக ஹார்மோஸை திறக்க வேண்டும் என்பதற்காக, இந்த போரினால் எங்களுடைய நேச நாடுகளும் பாதிக்குது, எங்கள் நேச நாடுகள் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும். இப்போ இது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த 10 நிபந்தனைகளில் சில நிபந்தனைகளை தவிர பெரும்பாலான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுத்துருவாங்க காம்பன்சேஷன். குறிப்பாக என்ன கேட்குறாங்கன்னா, ஈரான் நீங்கள் எங்களுடைய ஆயுத கிடங்கை தாக்குனதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்கள் விமானங்களை தாக்குனதை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா போரில் சாத்தியம்தான். சிவிலியன்ஸ் தாக்கப்பட்டிருக்காங்கல்ல, இப்போ கிட்டத்தட்ட 25 பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டிருக்கல, 300 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன நிவாரணம்? ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் வந்து எங்களுடைய சிவிலியன் இந்த பாலம் ஒன்று, அது வந்து அந்த இஸ்பஹானுக்கும் அந்த சிட்டிக்கு இடையில ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த பாலம், மலைக்கு இடையில கட்டப்பட்ட உயரமான பாலம், அதை தாக்குனாங்க. அது பெரிய பணம், அதுக்கு நீங்கள் வேணும்னு கேட்குறாங்க. அது சம்மந்தமே இல்லை, இந்த பாலத்தை தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இப்படிப்பட்ட காம்பன்சேஷன் கொடுக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஒன்று. இப்போ இஸ்ரேல்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சிவிலியன்ஸ் தாக்கப்பட்டிருக்காங்களே, ஓகே கழிச்சுக்குவோம், எங்களுக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்கு, உங்களுக்கு எதுக்கு அதை காம்பன்சேட் பண்ணிக்குவோங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் இந்த ஹார்மோஸ் பிரச்சனையில் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இது உங்களுக்கு இந்த இப்போ வரும்போது நீங்கள் ஒமானை மட்டும் இல்லை,
பார்ட்னரா அமெரிக்காவையும் சேர்த்துக்க அப்படி. ம். நீ வரி வசூல் பண்றீங்க, பக்கத்து நாடு உமான் இருக்கிற மாதிரி என்னையும் ஜாயின் பண்ணிக்க. வரி வசூல் பண்றீல ஒரு கப்பலுக்கு, அது எங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுன்னு கேட்கிறாரு. இது இது என்ன நம்ம சொல்றது? ஆரம்பத்தில் சொன்னாரு ஈரான்ல சுப்ரீம் லீடராகவே என்ன கூப்பிட்டாங்க, உஸ்லம்பட்டியில கூப்பிட்டாங்க, மதுரையில் கூப்பிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி சொன்னார். இன்னைக்கு எங்களுக்கு அந்த காம்பன்சேஷன்ல பங்கு கொடு. இது 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 வந்து ஒரு பக்கம் ஈரான் வந்து கேலிக்கூத்தா போடுறாங்க. இவர் என்னதான் பேசுறாரு, அதனாலதான் நாங்க நம்பல. இவர் வந்து 2 வாரம் எங்க மேல வந்து அணுகுண்டு போடுறதுக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறாராம். இது என்ன போர் நிறுத்தம்? ஸோ அஃபிஷியலாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறாங்க. இப்போ இதோட முடிவு என்னவாக இருக்கும்? அடிப்படையில் உலகம் வந்து போர் நிறுத்தம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்களா, இங்கிலாண்டோட பிரதமர் எங்கே போயிருக்காரு? அரபு நாட்டுக்கு போயிருக்காரு, ஒமானில் போயிருக்காரு. இது வரைக்கும் 40 நாள் யாருமே போகாதவங்க இன்னைக்கு போகிறாங்க. என்னன்னா போர் நிறுத்தம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த நேச நாடுகள் அல்லது நேட்டோன்னு சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு போய் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. இனி ஹார்மஸ் மூட வேண்டாம். எதுக்கு போகிறாங்கன்னா, ஒரு கப்பலுக்கு 18 கோடி வேணாம், குறைச்சிக்குங்க. பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக வச்சுக்கோங்க, நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்க. இது மாதிரி தான் நடக்குது இல்லை? செங்கடல்ல வந்து எகிப்துடைய அந்த சூயஸ் கால்வாய் ஆரம்பத்தில் இப்படி தான் பிரச்சனை. இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் பிரச்சனை நடக்கும்போது ஒரு போர் முடிவுக்கு வந்த அப்புறம் அந்த ஒப்பந்தங்கள் நடந்துச்சு. 93ல் எகிப்துடைய பிரதமராக இருந்த இவர் அவருக்கும் இஸ்ரேலுடைய பிரதமருக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க இந்த சூயஸ் கால்வாயை பங்குகள்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஆர்கனைஸ்டு டோல்கேட்டாக மாறிச்சு. அது மாதிரி இப்போ நீங்கள் அதை வேணால் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கொஞ்சம் நியாயம் தர்மமாக பண்ணுங்க அப்படிங்கிறதும். இனி போர் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிக்கல் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் அறிவிச்சிட்டாங்க, பாகிஸ்தானில் எமர்ஜென்சி, நம்மளுமே இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த தேர்தலுக்காக. இப்படி இந்த சிக்கல் வேண்டாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கி உலக நாடுகள் இந்த போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும்ங்கிற அந்த இடத்துக்கு நகர்றாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்புடைய மனநிலையை நம்ம வந்து அணுக முடியல. இன்றைக்கி ஒரு பத்திரிகை எழுதுகிறாங்க, ஏன் வந்து அமெரிக்காவுடைய சட்டம் ஆர்டிகல் 25 பயன்படுத்தக்கூடாது, அதில் 25ல் செக்ஷன் 4ல் ஒரு ஜனாதிபதியை நீக்கி விட்டு துணை ஜனாதிபதியாக ஆக்கக்கூடாதெல்லாம் செய்தி வருது. இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு அமெரிக்காவில் இருக்கு அப்படிங்கிறத மொத்தத்தில் நம்ம போர் நிறுத்தத்தை வரவேற்கிறோம். அதுதான் உலகத்துக்கு நல்லது. போர் வந்து எப்பொழுதுமே தீர்வையை கொடுக்காது, தீர்வை கொடுக்காது. போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தமாக மாற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். கண்டிப்பாக நம்மளும் நீங்கள் சொல்கிற மாதிரி போர் நிறுத்தத்தின்படி ஒரு போர் நிறுத்தத்தை வரவேற்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது கூடிய சீக்கிரம் அது வருவதற்கான வாய்ப்புகளை தேடி அமைதி நிலைநாட்டுவதற்கான எல்லா வேண்டுதலையும் நம்மளும் செய்வோம். நிச்சயம். மிக நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. இந்த போர் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு கூறினீங்க, வரலாற்று ரீதியாக சில இடங்களை எல்லாம் காமிச்சு கூறினீங்க. அதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மேலான நன்றி.